ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேஸ் 360. இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கருப்பு படம் பார்த்தீங்களா? நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனது பல பிரச்சனைகளை தாண்டி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள படாத பாடுபட்டாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இதுவும் தள்ளி போய் கடைசியில ரிலீஸ் டேட் அன்னைக்கே தள்ளி போய் மே 15ஆம் தேதி தான் ரிலீஸே ஆயிருக்கு. ஸோ கருப்பு படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, படமே ரெஃபரன்ஸ்ல தான் இருக்கு. இந்த படத்துல ரெஃபரன்ஸை அடுக்கி வச்சிருக்காங்க. ஆட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கப்பா. சூர்யா சாரு அப்பப்போ ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வர்றாரு. அது அப்படியே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர அப்சைட் டவுன் மாதிரியே இருக்கும். திடீர்னு அங்க போயிருவாங்க, நல்லா தான் பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு கருப்பனுக்கு கோவம் வந்துடும், அந்த வேர்ல்டுக்குள்ள போயிருவாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வெறுனா வர மாதிரி சீன்லாம் கூட படத்துல இருக்கும். கருப்பு சாமி அப்படி இந்த டென்டக்கல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வர மாதிரி சீன்லாம் கூட படத்துல இருக்கு. சரி, ஹாலிவுட்ல இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, லியோ படத்துல இருந்து ஒரு சீனே வரும் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி. என்ன அது காஷ்மீர்ல நடந்துச்சு, இது சென்னையில நடக்குது. இந்த லாஜிக் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஓவரால் படம் விஷுவலா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். சாங்ஸ் ஒன்னு தரம். மியூசிக் தான், மியூசிக்லயே படத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. சாய் அபிங்கர் மியூசிக் போட்டு படத்தை செதுக்கி வச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ் பார்த்தா சூர்யா சார் பிளசண்டா பக்காவா நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் நல்லா பிளசண்டா செம்மையா மாஸா இருக்கும். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. அடுத்து இந்த படத்தோட வில்லன் ஆர்ஜே பாலாஜி. ஆக்சுவலா இந்த படத்தோட ட்ரெய்லர் வரக்கு முன்னாடி வரைக்குமே ஆர்ஜே பாலாஜி தான் வில்லன்றது யாருக்குமே தெரியாது. ஆர்ஜே பாலாஜி நல்ல காஸ்ட்லியான வில்லனா நடிச்சிருந்திருப்பாரு. சூர்யா சாரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் விட ஆர்ஜே பாலாஜியோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் படத்துல. சரி, மொத்தமா இந்த படத்தோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளாவே இருந்தாலும் இந்த பவர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம ஒரு நார்மல் மனுஷனா இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வாதாடி நியாயமா ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கடவுளே ஃபர்ஸ்ட் கேஸ்ல தோத்து போற மாதிரி தான் படத்துலயே காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வெறுன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு லேக் அடிக்கல. வெள்ளக்கார சாமி அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்புன சாமி. செகண்ட் ஹாஃப்ல கடவுளே அக்செப்ட் பண்ணிட்டாரு போல. சரி, பவர் யூஸ் பண்ணலாம்னா ஜெயிக்க முடியாது, வேற வழியே இல்லைன்ட்டு பவர் யூஸ் பண்ணிட்டாரு போல. அதுவும் ஒரு சீன்ல எல்லாம் காரையே ரெண்டா பொழப்பாரு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு. அப்படியே கார் ரெண்டா போகும். சென்டர்ல ஒரு கத்தியை வச்சுட்டு காரே அப்படி ரெண்டா பொழந்துருவாரு. அது என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா. அதுவும் அவரோட எல்லைக்குள்ள மட்டும்தான் அவரால் அந்த பவர் யூஸ் பண்ண முடியும். பக்கத்து எல்லையில போய் யூஸ் பண்ண முடியாது. பக்கத்து எல்லையில வேற ஒரு கருப்பண்ண சாமி காவல் காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு கருப்பு சாமி இருக்கும். அந்த கருப்பு சாமி எப்படி அவங்க எல்லைக்குள்ள தப்பு நடக்க விடாம பாத்துக்குது, எப்படி தப்பு நடந்தா தட்டி கேக்குது, எப்படி இவங்க எல்லாரும் திருந்துறாங்க அப்படின்றதான் செகண்ட் ஹாஃபோட கதை. ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, படம் நல்லாவே இருக்கு. நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஆனா இந்த லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க இந்த லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்றதுனாலதான் கடவுளையே கூட்டு கேஸ் நடத்துறாங்க. அதனால இந்த லாஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா செட் ஆகாது. ஆனா இந்த படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தான் அதை உங்களால ஃபீல் பண்ணவே முடியும். அந்த பிஜிஎம் எல்லாம் அப்பதான் உங்களால ஃபீல் பண்ணவே முடியும். ஏன்னா பிஜிஎம்ல தான் படமே இருக்கு. இதை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் தியேட்டர்லயே போய் பாருங்க. பாய்.